ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்டாணி சுண்டல் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு மூணையும் வேக வைக்கிறதுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை, கிராம்பு. இங்கே பாருங்கள், நான் பட்டாணியை போட்டேன், தண்ணியில் போட்டு உப்பு போட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க போதும். அடுப்பத்தை வச்சு நம்ம மசாலாவுக்கு எல்லாம் வதக்கிக்கலாம். மசாலாவுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஒரு பேனை வச்சாச்சு, அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்ததாக பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் விடாதீங்க, ஏன்னா அது டப்புன்னு வெடிக்கும். அடுத்து நான் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இதுவும் கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அடுத்து எடுத்து வச்சுருக்க புதினா மல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 4 பேர்த்துக்கான அளவு செய்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் புதினா மல்லியெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் வந்து தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொட்டுக்கடலை, அது கொஞ்சம் கெட்டியமாக வர்றதுக்காக பொட்டுக்கடலை ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய், வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்தளவு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தேவையில்லை, எடுத்து வச்சுருவோம். இப்போ மறுபடியும் அந்த வதக்கின சட்டியவே வச்சுருக்கேன். வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடேறினதும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம கருவேப்பிலை வெங்காயம் மட்டும் போட்டால் போதும், பட்டை கிராம்பு எதுவும் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதுலேயே அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த வாசமே போதும். ஓவராக அது வாசம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, அதனால் தேவையில்லை. வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். இப்போ அடுத்து தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்க மசாலாவையும் நான் மிக்சியில் இருக்கிறதையும் அலசி ஊற்றிட்டேன். இப்போ இந்த மசாலா பச்சை வாடை போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சுருக்கிறதுல உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இது நல்லா வதங்கட்டும். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நான் ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு இதையும் நம்ம இதில் கொட்டிடலாம். கொட்டி மசிச்சு லைட்டாக அப்படியே அந்த கரண்டியை வச்சே மசிச்சு விடுங்க போதும். கொஞ்சம் திக்னஸ் ஆகும், ஏன்னா நம்ம ஒரே 1 ஸ்பூன் தான் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் தாராளமாக போதும், அதனால தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வேறு எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா போதும், அடுப்பை அமர்த்திடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.